திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அரியலூர் மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் அரியலூர் மாவட்ட தலைவர் பனங்கூர் எஸ். ஜெயராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் திமுகவில் இணைந்தனர். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். முக்கிய நிர்வாகிகள் மற்றும் வட்டார தலைவர்கள் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாடு அடைந்திருக்கின்ற வளர்ச்சி, அரியலூர் மாவட்டம் அடைந்திருக்கின்ற வளர்ச்சி தொடர வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய தலைமையிலான ஆட்சி தொடர வேண்டும் என்று இன்றைக்கு தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அரியலூர் மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் அரியலூர் மாவட்ட தலைவர் பனங்கூர் எஸ். ஜெயராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் திமுகவில் இணைந்தனர். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். முக்கிய நிர்வாகிகள் மற்றும் வட்டார தலைவர்கள் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாடு அடைந்திருக்கின்ற வளர்ச்சி, அரியலூர் மாவட்டம் அடைந்திருக்கின்ற வளர்ச்சி தொடர வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய தலைமையிலான ஆட்சி தொடர வேண்டும் என்று இன்றைக்கு தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.